ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேக்ஸில் ஒரு சம் பார்க்க போகிறோம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்தில் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியாக எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ கொடுத்துருக்க டேட்டாவை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஏ வந்துட்டு ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்தில் முடிப்பாங்க. ஸோ இது எப்படி எழுதணும்னா 1/12 எழுதுவோம். ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்க பார்க்க வேண்டிய வேலை 1/12. அடுத்து பி மற்றும் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி ப்ளஸ் சி ஈக்குவல் 1/3. அடுத்து ஏயும் சியும் சேர்ந்து 6 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் 6. நம்மளுக்கு என்ன கொஸ்டினாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி மட்டும் பண்ண வேண்டிய வேலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏ ப்ளஸ் சி இருக்குல்ல, இந்த இடத்துல ஏயோட வேல்யூவை அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல 1/6 வரணும். 1/12 ப்ளஸ் சி ஈக்குவல் 1/6. இங்கே கீழே 1/12 அப்படி வரணுங்கிறதுனால மேலையும் கீழையும் 2ஆல் பெருகிக்கிறோம். ஸோ 2/12. இந்த சைடு ப்ளஸில் இருக்க 1/12 இந்த சைடு போகும்போது மைனஸில் போகும். ஸோ 2/12 மைனஸ் 1/12 மைனஸ் பண்ணால் 1/12 கிடைக்கும். இந்த சியோட வேல்யூவை பி ப்ளஸ் சியில் அப்ளை பண்ணால் நமக்கு பியோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பி ப்ளஸ் 1/12 ஈக்குவல் 1/3. இந்த இடத்துல 12 இருக்கனால நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த இடத்துல மேலையும் கீழையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4/12. 4/12 இந்த சைடு இருக்க ப்ளஸில் இருக்க 1/12 இந்த சைடு வரும்போது மைனஸ் 1/12 மாறும். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு 3/12 கிடைக்கும். 1 3 3 4 3 12. பிசி ஈக்குவல் 1/4. ஸோ பி தனியே அவங்க எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்தில். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.